என் மகன் வீரமணியை விட்டு விடுங்களா? போகிறாயா இல்லையா? முடியாது. என் மகனை தொடர்ந்தேதான் நானும் போறேன். பாவிகளே, என் மகனுக்கு பதிலாக என்னை கொன்று விடுங்களேன். அப்பா, அப்பா, இது என்ன கொடுமை? இது என்ன கொடுமை? மகளே, இதை விட பெரிய கொடுமை நடக்க போகிறதம்மா. 5 பேரை சுட்டு கொல்ல போகிறார்களாம் அக்கிரமக்காரர்கள். அவர்கள் உன் அண்ணன் வீரமணியும் ஒருவனம்மா. வீரமணியும் ஒருவன். சீமான் சபை நிறைவேற்றிய தீர்மானம் மன்னர் மணிமாற பூபதியின் கையொப்பத்துடன் அரசாங்க உத்தரவாக இங்கு வெளியிடப்படுகிறது. அதன்படி அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கத்துடன் அரசரையும் சீமான் சபை உறுப்பினர்களையும் திவான் குடசீலனையும் கொலை செய்ய முயன்ற பலவன், வெற்றிவேலன், கதிரவன், வீரமணி ஆகிய 5வரையும் பொதுமக்கள் முன்னிலையில் சுட்டுக் கொள்ள வேண்டியது. தீர்மானம் சீமான்கள் சபை. உத்தரவு மணிமாற பூபதி, மணிமகுடபுரியின் மன்னர். கடைசியாக நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? இல்லை. நீ இல்லை. நீ நீ இல்லை. வீரமணி நீ. 5 இதோ சாகின்றோம். அழிந்தது எம்மோடு புரட்சி என்று ஆணவத்தால் ஆடாது. இன்று நாங்கள் சிந்தப் போகும் ரத்தத்திற்கு நாளைய தினம் தவறினால் நாளைய மறுநாள் நிச்சயம் என்றோ ஒரு நாள் நீங்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். இதை அந்த வெறிகுண்ட வேந்தனிடமும் தீவுகுண்ட திவானிடமும் தெரிவித்து விடு. போ முட்டாள். போது அங்குதானே போகிறோம். அவரை நேரையே சந்தித்துக் கொள்கிறோம். நீ உன் காரியை பிடித்து விட்டு சீக்கிரம் போ. நடக்கட்டும். உன்னை கொன்று விட்டார்களா அண்ணா? நேர்மையும் நீதியும் நிலைக்க பாடுபடுவேன். ஏழைகள் பழி வாங்கப்படுவதை எதிர்த்தே தீருவேன் என்று கொஞ்சமும் அஞ்சாத கொள்கை படைத்த உன் நெஞ்சத்தை குண்டுகள் பாய்ந்து துளைத்து விட்டதா அண்ணா? அண்ணா, 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 இதோ பாரண்ணா. முற்றிலும் உன் உயிர் துடிப்பு அடங்குவதற்குள் உன் தங்கையின் முகத்தை ஒரே ஒரு முறை பாரண்ணா. கொடுமைகளின் கூடாரமா மணிமகுடபுரியின் வேந்தன், கொள்ளைக்கட்டை உள்ளம் படைத்த மாபாவி மணிமாற மகாராஜன். அவனுக்கு வேண்டி இருக்கிறது என் அண்ணனின் உயிர், என் அண்ணனின் மூச்சு, என் அண்ணனின் ரத்தம். எடுத்துக்கொண்டான் சண்டாளன். அண்ணா, கவலைப்படாதே. கடைசியாக துடிக்கும் உன் இருதய துடிப்புக்களை நிம்மதியாக துடிக்கவள். உன் ரத்தம் வீண் போகாது. உன்னை பழி கொண்ட பாவைகளே பழிக்கு பழி வாங்கியே தீரும். இதோ உன் ரத்தத்தின் சாட்சியாக சத்தியம் செய்கிறேன். உன்னை கொன்று குவித்த கொற்றவனை, மணிமாற பூபதியை பழிக்கு பழி வாங்குகிறேன். பழிக்கு பழி வாங்குகிறேன்.
வலியோர் சிலர் எளியோர் தம்மை பதையே புரிகுவதா மகராஜர்கள் உலகாளுதல் நிலையாம் என்னும் நினைவா நிலையாம் என்னும் நினைவா வலியோர் சிலர் எளியோர் தம்மை பதையே புரிகுவதா மகராஜர்கள் உலகாளுதல் நிலையாம் என்னும் நினைவா நிலையாம் என்னும் நினைவா கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே குகைவாழ் ஒரு புலியே குகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேறிய மனிதா வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராஜர்கள் உலகாளுதல் நிலையாம் என்னும் நினைவா நிலையாம் என்னும் நினைவா தலையாகிய அறமே புரி சரிநீதி உதவுவாய் தலையாகிய அறமே புரி சரிநீதி உதவுவாய் சமமே பொருள் ஜனநாயகம் எனவே முரசறைவாய் வலியோர் சிலர் எளியோர் தம்மை பதையே புரிகுவதா மகராஜர்கள் உலகாளுதல் நிலையாம் என்னும் நினைவா நிலையாம் என்னும் நினைவா வெகு நேரமாக காத்திருக்கிறீர்களா? ஆமா, நேற்று இரவு முதல் தங்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம். தவிர்க்க முடியாத வேலை, வர முடியாத நிலை, அதனால் தான் தாமதம் ஏற்பட்டு விட்டது. இதை கொண்டு போய் நேரடியாக கொடுக்க வேண்டும். உங்கள் மன்னர் தலைநகரில் தானே இருக்கிறார்? ஆமா, அவர் கொடுத்த ஓலை இது. ஜாக்கிரதை. வருகிறேன்.
5 புரட்சிக்காரர்களை சுட்டுக் கொல்லும்படி அரசனை கையெழுத்திட்டதாக பொய் சொல்லி பொதுமக்கள் முன்னிலையில் கொன்றுவிட்டோம். இதனால் பொதுமக்களின் அபிப்பிராயம் இந்த அரசனுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. தலைநகரில் கோயில் கட்டுவதற்கான தீர்மானம் விரைவில் நிறைவேறப் போகிறது. பார்வைக்கு கோயிலாகவும் முற்றிலும் நமது ரகசிய படை முகாமாகவும் அது அமையும். அந்த ஆலயம் கட்டி முடித்து விட்டால் வெளியிலே வேங்கை நாட்டு படையின் முற்றுகை, உள்ளேயும் வேங்கை நாட்டு படையின் ஊடுருவல். பிறகு மணிமகுடபுரி நம் கையில். அத்துடன் நல்லான், இங்கே ஒரு துரோகி இருக்கிறான். அவன் வேங்கை நாட்டோடு தொடர்பு கொண்டிருக்கிறான். அவன் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கான். முதலில் இந்த எழுத்துக்கு சொந்தக்காரன் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நீ அந்த வேலையை கவனி. இந்த கையெழுத்து தானே? உடனே கவனிக்கிறேன். உழவர்கள் மத்தியில் எழுச்சியை விதைத்த வளவன், ஊர்வல சுற்றி ஆழ்வலம் திரட்டி ஓயாது உழைத்த வானவர், கல்லுடைக்கும் தொழிலாளர், கைவண்டி இழுப்போர், இப்படி கணக்கற்ற பாட்டாளி மக்களை ஓரணியில் திரட்டி வைத்த வெற்றி வேலர், மணிமகுடபுரியின் மக்களுக்காக போராடி அதற்கு பரிசாக கிடைக்கும் மரணம்தான் எனக்கு மலர்ச்செண்டு என மார்தட்டி முழங்கிய கதிரவன், வீழ்ந்துவிட்ட என் பிணத்தின் மீது தலைவர் வடிக்கின்ற கண்ணீர் துளிகளையே யாசிக்கிறேன் என கூறி நம்மையும் மீறிய தீவிர புரட்சிக்கு தீமூட்டிய வீரமணி, அல்லை என்ன அண்ணன் படத்தை பார்த்ததும் அடக்க முடியவில்லையா துக்கத்தை? வீரமணி மட்டும்தானா உனக்கு அண்ணன்? மற்றவர்களும் உன் கூட பிறக்காத சகோதரர்கள் தான். தலைவரே, என் அண்ணன் வீரமணியை நினைத்து நான் அழவில்லை, நான் அழமாட்டேன். ஆனா அண்ணனின் முடிவை கேட்டு என் தங்கை பூங்கொடி என்ன ஆனாளோ, வயதான என் தந்தை என்ன பாடுபட்டாரோ என்று நினைத்தேன். அதனால் தான். அதை கூட நினைக்க கூடாது. இந்த இடத்துக்கு வந்துவிட்ட பிறகு, நாட்டுக்காக நம்மை ஒப்படைத்து விட்ட பிறகு குடும்ப பாசம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. லட்சியத்திற்காக பாடுபடுகிற எத்தனையோ பேரில் வீரமணியும் ஒருவன் என்ற நினைவோடு இருக்க வேண்டும். பொன்னிழகா, பொன்னிழகா, என்ன கவிஞரே, ஏதாவது செய்திகள்? கொடிக்கால் நகரை அழித்து கோயில் கட்டப் போகிறார்களா? அதற்காக சீமான் சபையும் கூட போகிறது. பொதுமக்களையும் அனுமதித்து அவர்கள் அபிப்பிராயத்தையும் கேட்கப் போகிறார்கள். மகேசன் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்ற இதுவும் ஒரு சூழ்ச்சி. நாமும் மக்களோடு மக்களாக சீமான் சபைக்கு சென்றால்? ஆமா, அதுதான் சரி. பெருமைக்குரிய சீமான்களே, மணிமகுடபுரி ஆட்சி செலுத்தும் இந்த சபை இன்றைய தினம் செய்ய வேண்டிய தீர்மானங்களில் மிக முக்கியமானது தேவாலயம் ஒன்றை நிர்மாணிப்பதை பற்றியதாகும். அதற்கு தலைநகரில் இடமில்லை. ஆகவே மிக விசாலமான கொடிக்கால் நகரத்தை காலி செய்துவிட்டு அங்கே அந்த கோவிலை எழுப்பலாம் என்பது என் யோஜனை. என்ன திவான்? ஆண்டவனுக்கு ஆலயம் கட்ட யார் ஆட்சேபிக்கப் போகிறார்கள்? குருநாதர் இஷ்டம் போல் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கோயில் அமைக்கலாம். சீமான்கள் சபை இதை முழு மனதுடன் ஆதரிக்கிறது. பொதுமக்களும் தங்கள் எண்ணத்தை தெரிவிக்கலாம். இதில் தெரிவிப்பதற்கு என்ன இருக்கிறது? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. குடிக்கால் நகரத்தில் கோவில் கட்டுவதை நான் எதிர். குடிக்கால் நகரம் ஏழைகள் பகுதி. 5000 குடிசைகளை அழித்துவிட்டு அங்கே ஆலயம் கட்டுவது அனுமதிக்க முடியாத செயல். தேவனுக்கு ஒரு ஆலயம் தேவையானால் அதற்கு வேறு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மணிமகுடபுரியில் லட்சோபலட்சம் மக்களுக்கு மொட்டப்பாதை திறக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்து விடலாமா? ஆகவே ஆலயம் கொடிக்கால் நகரில் அமைந்தே தீர வேண்டும். மறுக்கிறேன், மறுக்கிறேன். யார் யார் கேட்டது கோயில்? யாருக்கு தேவை புதிய கோயில்? ஆண்டவனே கேட்டான். 1000 கோயில் தனக்கு போதாது என்றா? ஆமா. 5000 குடிசைகளை அழித்துவிட்டு தனக்காக ஒரு கோயில் கேட்டாரா? ஆமா. அப்படி கேட்டவர் ஆண்டவனாக இருக்க மாட்டார். ஆண்டவனுக்காக நான் பேசுகிறேன். அவருக்கு சொல்லப்படும் இலக்கணப்படி நல்லவரின் இருதயமே அவருக்கு ஆலயம், வீடு, மாளிகை எல்லாம். பொதுமக்கள் அபிப்பிராயம் வழங்குவது இத்துடன் நிறுத்தப்பட்டது. இப்பொழுது தீர்மானம் நிறைவேறப் போகிறது. இவானவர்களே, ஆண்டவனை விரும்பாத செயல் இது. அன்பை கொன்று புதைத்த அங்கே எழும் ஆலயத்திலே அன்பே கடவுள் என்று எழுதாதீர்கள். 5000 குடிசைகள் நிர்மூலமாக்கப்பட்டு அங்கே ஆண்டவன் எழுந்தருள்வானையானால் அதற்கு பெயர் ஆலயம் என்றார் கூறுவர் அறிவுடையோர். ஆண்டவனுக்கு அர்ச்சிக்கப்படும் மலர்களிலே அந்த ஏழை மக்கள் சிந்திய ரத்தக்கரை அல்லவா படிந்திருக்கும்.
பக்திரச கீர்த்தனை கேட்காது பகவான் சன்னிதானத்திலே வாழ்விழந்த பாட்டாளி மக்களின் அழுகுரல் கேட்கும், புலம்பல் கேட்கும், ஒப்பாரி கேட்கும். வேண்டாம், ஆண்டவன் பெயரால் ஆண்டவனுக்கே களங்கம் தேடாதீர்கள். நான் அப்போதே சொன்னேன், இப்படிப்பட்ட பொதுமக்களை அனுமதிக்க கூடாது என்று. பொதுமக்களை அனுமதிப்பது இருக்கட்டும், அரசரையே கூட இந்த சபையில் அனுமதிக்கவில்லையே. அனுமதிக்கவில்லையா அல்லது அவர் வர விரும்பவில்லையா? சிக்கல் நிரம்பிய நாட்டு பாதுகாப்பு பிரச்சனைகள் தவிர வேறு பிரச்சனைகளுக்கு மன்னர் சீமான் சபைக்கு வருவதில்லை. இது கூட தெரியாத மண்டூகம். இதுவும் பாதுகாப்பு பிரச்சனை தான். பல்லாயிரம் குடும்பங்களின் பாதுகாப்பு பிரச்சனை. ஏமாற்றப்பட்ட தோழனே, நீ அழு. கண்ணீர் உனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை யாரும் அபகரிக்க முடியாது. ஆகவே அழு நண்பா, அழு, அஞ்சு, புலம்பு, பிறத்து, ஒப்பாரி. பரதேவா, ஆலயம் அமைக்கும் சிற்பிகள் அத்தனை பேரும் வேங்கை நாட்டுக்காரர்களாக இருக்க வேண்டும். இது தெரியாதா எனக்கு? உள்ளூர்காரனாக இருந்தால் உண்மையிலேயே கோயில் கட்டி விடுவானே. ஆமா, அந்த ஆலயம் மட்டும் விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டால் அவனை தொழுவதற்கு வருகிற பக்தர்மானை போல மணிமகுடபுரியின் கோட்டைக்குள்ளே இருந்து வெடித்து கிளம்பும் வேங்கை நாட்டான் படை. பிறகு வெற்றி வெற்றி வெற்றி. தேவா, இந்த வெற்றிக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தான் மிக மிக முக்கியமானது. தாராளமாக. தயவிருக்க வேண்டும். பிறந்த நாட்டிலே காட்டிக் கொடுக்கும் பெருமைக்குரிய நண்பன் நீ. நன்றி மறக்கலாமா? அல்லி, நீ விரும்பியபடி இவரை சந்தித்து பேசினேன். சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாயிற்று. புரட்சி கருத்துக்கள் கொண்ட இவரது பெயர் புதுமை பித்தன். அல்லி, இந்த மன்றத்தின் நிர்வாக தலைவி. வணக்கம். வணக்கம். பொன்னழக, இவர் என் கவிஞர், புரட்சி கவிஞர். மணிமகுடத்தின் ஆட்சி பீடம் மக்கள் கைக்கு மாற வேண்டும் என்பதில் நமது கொள்கை கொண்டவர் புதுமை பித்தன். அப்படியானால் நமது மக்கள் மன்றத்தில் உறுப்பினராக சேர்ந்து விட்டார். கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. தயவு செய்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு. என்ன உறுதிமொழி? இதோ சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள். மணிமகுடபுரியின் மக்கள் நலத்திற்காகவும் அவர்கள் உரிமைக்காகவும் பாடுபடுவேன். மணிமகுடபுரியின் மக்கள் நலத்துக்காகவும் அவர்கள் உரிமைக்காகவும் பாடுபடுவேன். மக்கள் மன்றத்தின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். மக்கள் மன்றத்தின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். மன்றத்து ரகசியங்களை பாதுகாப்பேன். மன்றத்து ரகசியங்களை பாதுகாப்பேன். உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன். உயிர் தியாகம் செய்யவும் மாட்டேன். கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. என்னண்ணே, என்ன பெரிய ஆராய்ச்சியில மூழ்கி இருக்க? ஆமா தங்க, ஆராய்ச்சியே தான். ஆளு 100 ஆட்சி. இந்த மாதிரி எவன் கையெழுத்து இல்ல. உனக்கு புரியுதா பாரு. இது யாரு கையெழுத்துன்னு சொல்லு பாப்போம். டே அப்பா, இது பெரிய ஆள் எழுதுற மாதிரி தெரியுது. சரி சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் அரண்மனைக்கு போறேன். தஞ்சை, அரண்மனைக்கு போறது அப்புறம் இருக்கட்டும். துரோகிகள் நடமாட்டம் ஊர்ல ஜாஸ்தி இருக்கு. ஜாக்கிரதையா போய் ஜாக்கிரதையா. சரி சரி, எனக்கு தெரியும். நீ முதல்ல பத்திரமா இரு. ஓ, எதிர்த்து பேசாதே. என்ன புது மாதிரியான நடையா இருக்கே? எந்த பாய எழுதியிருப்பான் இந்த ஓலைய? வேந்தருக்கு இப்போதே ஓலை அனுப்ப வேண்டும். கொடிக்கால் நகரத்தை அழித்து கோயில் கட்டும் தீர்மானத்தில் கையெழுத்திட்டால் உமது உயிருக்கு ஆபத்து என்று எச்சரிக்க வேண்டும். கவிஞர் தருவது பலாத்கார மார்க்கம். கொள்கைக்கு விரோதமானவர்களை எல்லாம் கொன்றுவிடும் கோஷ்டியினர் என்ற பழிச்சொல் நமது நல்ல கொள்கைகளை நாட்டிலே பரவவிடாமல் தடுத்துவிடும். நான் கேட்கிறேன், கொல்லப்பட வேண்டியது அரசனா திவானா? ஒரு அரசனை ஒழித்து பயனில்லை. அரச பரம்பரையே ஒழிய வேண்டும் என்கிறேன் நான். பரம்பரையை ஒழிப்பதென்றால் புராண காலத்து பரசுராமனை போல கையிலே கோடலை தூக்கி கண்ட அரசர்களை கொல்லுவதல்ல. அரசனை தேவன் என்றும் அரசகுருவை தேவாதி தேவன் என்றும் நம்பிக்கிடக்கும் மக்களின் குருட்டு எண்ணம், இருட்டு நினைவு இவை அகற்றப்பட்டு மக்களாட்சி நிலைப்பதற்கான மனப்பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும். உண்மைதான். ஆனால் இது நீண்ட கால திட்டம். உடனடியாக கொடிக்கால் நகர மக்களை காப்பாற்ற வழி? அதற்கு வழி கவிஞர் காட்டிய வழிதான். புதுமைப்பித்தரை எதற்கும் அரசனை எச்சரித்து ஓலை அனுப்பி பார்ப்போம். அதுதான் சரி. தலைவர் முடிவுக்கு தலை வணங்குகிறேன். ஆனால் ஒன்று, அரசன் கையெழுத்து போடவில்லை என்றாலும் அவர்கள் கோயிலை கட்டிய தீர்வார்கள். காரணம், அது பக்தியால் எழும்பும் ஆலயம் அல்ல. மணிமகுடபுரியின் பகைவர்களுக்கு படை முகாம், ஆயுத கிடங்கு. அதற்காகத்தான் ஆண்டவன் என்ற திரையை போடுகிறார்கள் இங்கே உள்ள 5ஆம் படைகள். 5ஆம் படை என்றால் என்ன? இரு வரும். கேட்டியே, பாத்துக்கோ. ஆனந்தா, அரசர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஐயோ, இன்று என்ன கிழமை? நேற்று என்ன கிழமை? நாளை என்ன கிழமை சொல்ல முடியுமா? இன்று திங்கட்கிழமை, சனி, வியாழன், ஞாயிறு, திங்கள். இந்த அரசர் வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கா? நான் அரசரை அவசரமாக பார்க்க வேண்டுமே. ஐயோ, மன்னிக்க வேண்டும். அரசருடைய வேட்டை நாய்க்கு உடம்பு சரியில்லை என்று மன்னர் மிகவும் மன வருத்தத்துடன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
நீதான் விகடகவையாயிற்றே. அரசருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதுதானே? சொல்லத்தான் போனேன். எனக்கு சொல்லாதே, நாய்க்கு ஆறுதல் சொல் என்றார். நீங்கள் தான் வரப்போகிறீர்களே என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். இது உலகப்பா, நீ போய் அரசருடைய நிலைமையை தெரிந்து கொண்டு வா. ஓடு சீக்கிரம். திவான் அவர்களே உட்காருங்க. பரவாயில்லை, நீங்கள் உட்காருங்கள், நான் உட்கார வேண்டும். திவான்ஜி அவர்களே, அரசரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அதிகாரப்பூர்வமாகவா அல்லது? அதிகாரப்பூர்வமாகத்தான். சரி சரி சரி, ரொம்ப அவசரமான விஷயமோ? ஆமா, அரசருக்கு வேடிக்கை காட்ட வேண்டிய வேலைதானே உனக்கு? ஆமா, அதோட நில். நிக்கிறேன். இது இந்த தேவாலயம் கட்டும் விஷயம் பற்றித்தானே? ஆமா, நீயா கட்ட போகிறாய்? நான் ஏன் கட்டுறேன்? கட்டத்துக்கு தான் கொத்தனாரங்க இருக்கிறாங்க, குடியேறத்தான் குருநாதர் இருக்கிறாரு. ஆனந்தா, நான் தான். ஆனந்தா, அதுவும் நான் தான். திவான்ஜி, அரசர் வர சொன்னா அதேதான். ஆமா ஆனந்தா, நீ வேட்டையாட தயாராகலையா? ஐயோ, வேட்டைக்கா நான் மாட்டேன். மாட்டியா? அங்க வேட்டையாடுற இடத்துல வனமாளிகையில உன் வஞ்சி இருக்கிறாள. வஞ்சியா? அங்க இருக்கா? துப்பாக்கி எங்கே? உலகப்பா, நீ எங்கே? ஏதோ என்ன விசேஷம்? சீமான் சபை தீர்மானம் ஒன்றில் கையெழுத்து பெறுவதற்காக. என்ன தீர்மானம்? தேவாலயம் ஒன்று கட்டுவதற்காக. ஓ, அதைத்தான் பொதுமக்கள் எதிர்த்ததாக கேள்விப்பட்டேனே. இல்லை இல்லை, யாரோ இரண்டொருவர் வெற்று கூச்சல். வெற்று கூச்சல் தான் சமயத்தில் வெற்றி கூச்சலாகிவிடும் இல்லையா? கையொப்பம். நான் கையெழுத்திடாவிட்டாலும் தீர்மானத்தை அமலுக்கு கொண்டு வர திவான் அவர்களே, உங்களுக்கு விசேஷ அதிகாரம் உண்டு அல்லவா? தங்கள் கையெழுத்தும் இருந்தால் பொதுமக்களுக்கும் ஒரு திருப்தி. ஆண்டவன் காரியம். ஆண்டவன் காரியத்துக்கு ஆடுகிறவன் கையெழுத்து போடலாமா? வேண்டாம். அரசே, எனக்கு எச்சரிக்கை கடிதம் வந்திருக்கிறது. நான் கையெழுத்து போட்டால் என்னை கொன்று விடுவார்களாம் புரட்சிக்காரர்கள். தீவிரவாதிகள் 5 பேரைத்தான் சுட்டு விட்டோமே. 5 மடங்கும் மறுபடியும் 6, 7, 8 என்ற ஆரம்பமாகும். மன்னன் கையெழுத்து போட மறுத்து விட்டார். பிறகு என் விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி கோயில் கட்டுமாறு கூறிவிட்டார். அப்படியே ஆகட்டும். ஆண்டவன் கட்டளை. இப்போது மன்னன் எங்கே? வனமாளிகைக்கு வேட்டையாடு. வேட்டையாடு. ஆடட்டும் ஆடட்டும். ஆட வேண்டிய வேட்டையெல்லாம் ஆடி ஓயட்டும். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? மானை தேடி வந்தேன். அதே மான் தான் நான். உங்கள் பார்வைப்பட்டு மங்கையாகிவிட்டேன். என்ன? மகான் ஒருவர் என்னை மானாக சபித்தார். மன்னர் ஒருவர் இப்போது சாப விமோசனமும் கொடுத்தார். என்னை நம்ப சொல்கிறாயா உன் புதிய புராணத்தை? மகான் உன்னை மான் என்று வந்திருப்பார், மயில் என்று புகழ்ப்பார். பரவாயில்லையே, பகுத்தறிவுக்கு நீங்களும் வேலை கொடுக்கிறீர்களே. என்ன செய்வது? இருப்பவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இல்லாதவர்கள் ஏமாறுகிறார்கள்.
ஏமாறுகிறவர்கள் தொகை உங்கள் நாட்டில் அதிகமோ? உங்கள் நாடு? அப்படியானால் நீ எந்த நாடு? எல்லாவற்றையும் இங்கேயே சொல்லிவிட வேண்டுமா? சரி. பார் இந்த பக்கம் பார்க்க முடியுமானால் பார்த்து வேறு பக்கம் போக முடியுமா? பார் இந்த பக்கம் பார்க்க முடியுமானால் பார்த்து வேறு பக்கம் போக முடியுமா? தங்கை மகள் பெயர் கலாராணி. உயிர் மேல் ஆசையால் ஓடி வரவில்லை. என் குடும்பத்தை சீரழித்த பகைவனை எப்படியும் பழிவாங்க வேண்டும் என்று உங்களை நாடி வந்தேன். பழி வாங்குவதா? ஆமா, பழிக்கு பழி. தங்கள் செய்வதால் எங்கள் நாட்டை விட்டு விடலாம். சரிதான். என்னுடைய நாட்டை மீட்பதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கிறது. கலாராணி, காலமும் நேரமும் கனியட்டும், பிறகு பார்க்கலாம். அதுவரையில் எனக்கு போகிடலை அரசே. தங்கள் அரண்மையில் ஒரு வேலைக்காரியாகவாவது விளையாடுகிறாயா? குறிஞ்சி நாட்டின் அந்தஸ்து மிக்க குடும்பத்தின் கொடிமலர் நீ. நீ விரும்பினால் இங்கேயே வாழலாம். மிகவும் நன்றி அரசே, மிகவும் நன்றி. மஞ்சே, கலாராணி, இந்த வனமாளிகையில் உன் தேவைகள் அனைத்தையும் இவள் கவனித்துக் கொள்வாள். மஞ்சி, கலாராணியின் ராஜகௌரவத்துக்கு சிறிதும் குறைவு வராமல் உணவு, உடை. ஆனந்தா, முயலை கொண்டு வந்திருக்கிறாய். சிறுத்தையை தூக்கி வர எனக்கு பயமா? அதுதான் செத்து விட்டதே. ஆனால் அரசே, நீங்கள் சுட்டது சிறுத்தை அல்ல, இதோ இந்த முயலைத்தான். என்ன, சிறுத்தைக்கு குறிவைத்து முயலை சுட்டேனா? பொய் சொல்கிறாய். நான் ஏன் பொய் சொல்கிறேன்? இதில் உங்களுக்கு தான் பெருமை. சிறுத்தையை யார் வேண்டுமானாலும் கொள்ளலாம். சிறுத்தை விட வேகமாக ஓடக்கூடியது முயல். இதையே கொன்று விட்டீர்களே பலே. ஆனந்தா, எத்தனை முறை கூப்பிட்டாலும் நீங்கள் சுட்டது இதைத்தான். செத்திருக்கிறதே, இதை விட வேற என்ன தாட்சி வேண்டும்? மேற்கொண்டு வேட்டையாடிய சிறுத்தையை இப்பொழுதுதான் வீரர்கள் தூக்கி வந்து தோலை உரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டுவிட்டு
இவன் தோலை உரிக்க சொல். அரசரே இந்த வேலையை செய்யக்கூடாது. கலாராணி, இவன் அரண்மனை விதூஷகன். இதோ இவன் தான் எனக்கு விதூஷகன். பொழுது போகாவிட்டால் இந்த பொம்மலாட்டத்தை ரசித்துக் கொண்டே இருக்கலாம். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பாரா? சமயம் தெரிஞ்சு அப்பப்போ ஒதுங்கிடுவோம். என்ன நம்ம ஒதுங்குறோம்னா சும்மா வஞ்சி அவன் பேரு வஞ்சகி. என்ன ஏன் காட்டி கொடுத்த? இன்னைக்கு தானே போய் சொல்றேன். அது போட்டா ஒதுங்கிச்சே புதுசா யாரு? என்னையா என்ன கேக்குற? நீங்க தானே கூட போயிருந்த. மகாராஜா வேட்டைக்கு போன இடத்துலதான் பார்த்தாராம். மகாராஜாவாச்சே வேட்டையாட போன இடத்துல வருவரை. நமக்கு என்னடா இங்க இருக்கிறதே வேட்டையாட முடியல. என்ன சொன்ன? இன்னொரு தரம் சொல்லலாம். சொல்லு. உட்காரு. உட்காரவா? அஞ்சி வரியா? நீ இருக்கிய உனக்கு ரொம்ப கொழுப்பு. செல்லத்துல அடிச்சிருக்கா, இல்லன்னா இந்த அடி விடாது. கலாராணி, சதிகாரனிடமிருந்து இந்த முறை நீ காப்பாற்றி இருக்கிறாய். இப்படி எத்தனையோ முறை சாவினிடம் நெருங்கி வந்து திரும்பி போயிருக்கிறது. மிகவும் நன்றி. ஆஹா, ராஜா குதிரை, குடுத்து வச்ச குதிரை. நீ பிறந்திருக்கிற இதே ஊர்லதான் நீயும் மனுஷனா பிறந்திருக்கிற. என்ன குதிரை பேசுது? என்ன ஆனந்தா, எப்படி இருக்கு? அடி பாவி, என்ன கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறேன். என்னையா உன்னை என்ன விகட கவின்னு கூப்பிடணுமா? மெய்காப்பாளன்னு கூப்பிடு. மெய்காப்பாளனா? ஆமா, மெய்காப்பாளன் சொன்னா உண்மையை காப்பாற்றணும்னு அர்த்தம். அந்தரங்க செயலாளன், ரகசிய ஊழியர். இவ்வளவுதானா? இனிமேத்தான் இருக்கு. மெய்யின்னா உடம்புன்னு அர்த்தம். உன்ன மாதிரி அழகான பெண்களுடைய உடம்ப பத்திரமா பாதுகாக்கிறவன் அர்த்தம். அப்படி இல்லையா? இப்படியா? இப்படி அர்த்தங்கிற? ஆபத்து வரும்போது மெய்யத்தான் காப்பாத்திக்க தெரியுமே தவிர உயிரை காப்பாத்திக்க தெரியாதவன். ஓஹோ, அப்படி என்றால் நீயும் ஒரு புலவிதான் போலும். ஓஹோஹோ, அப்படி என்றால் நீரும் ஒரு புலவர் தான் போலும். ஆமா, மூச்சு விடுவதற்குள் 300 பாட்டு எழுதி தள்ளுவேன். ஆகா, எங்கே? இப்போது எழுதும். மூச்சு விடுறதுக்குள்ள 300 கவிதை. இப்பவே ஐயோ, நான் சொன்னது உனக்கு புரியலையா? என்ன? மூச்சு விடுவதற்குள் 300 பாட்டு என்றால் இப்படி மூச்சை இழுத்து விடுறதுக்குள்ள அல்ல, மனுஷன் கடைசியா மூச்சு விடுறதுக்குள்ள, அதாவது வாழ்நாளைக்குள்ள 300 பாட்டு எழுதி தள்ளுவான்னு அர்த்தம். ஆகா, ரொம்ப நல்ல கருத்து. எப்படி? என்ன பிடிச்சதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சுருண்டு சுருண்டு விழுவதை பார்த்து எனக்கு ஒரு பரிதாபம். இன்றைக்கு புலிவேட்டை அல்ல, நான் கூட சுருண்டு விழு வரசே. ஆமா, காட்டுமானா இல்லை வீட்டுமானா? வீட்டுமான் என்றால் இப்பொழுதுதான் இந்த பக்கம் போயிட்டு. என்ன சொல்லுகிறாய்? அது புதிதாக வந்திருக்கிற மானை பற்றி சொல்லுகிறேன். அப்படியே இயற்கை காட்சிகளை பார்க்க, கொள்ள, ரசிக்க உலாவ போயிருக்கிறது. அப்படியா? அப்பா, திசையை திருப்பிட்டோம். இனிமே நம்ம திசையை திருப்ப வேண்டியதுதான். வஞ்சே, வேட்டையாடுவதை மறந்துவிட்டு என் பின்னால் வந்து விட்டீர்களே. அம்பு தொத்திக் கொண்டது மான் மீது, அதை எடுத்து போக வந்தேன். அம்பா? அன்பு. அரசே,
உங்கள் மனதில் கலக்கம் ஏற்படும்படியாக நான் ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். கலக்கம் அல்ல கலா, கலகம், பெரிய கலகம். மகத்தான புரட்சியே நடக்கிறது என் மனதில். அந்த புரட்சிக்கு வித்திட்டது யார் தெரியுமா? யார்? பத்தரை மாற்று பொன்னாலே மேனி, சித்திர கண்ணனெல்லாம் செம்பவள கூட்டம், மாணிக்கிதழ் பேழையிலே முத்துமாலை, விழிகளிலே எழில் நீளம், வீணைக்கு நிகரான பெண். வீணாக இயக்கப் போவதென்றால் மூளாதோ பெரும்புரட்சி என் நெஞ்சில். அரசே, அறிவிக்கப்படுகிறது. இந்த இடத்தை விட்டு குழந்தை முட்டைகளோட நாங்க எங்கேயா போவோம்? எதிர்த்தா பேசுகிறேன். ஏன் இருக்கிறீர்கள்? மாறி சட்டினை தூக்கி வெளியே எறியுங்கள். போடா வெளியே. ஐயா ஐயா, என்னையா ஆக்கும்போது ஐயா இப்படி அக்கிரமம் பண்றீங்களா? உங்களுக்கு ஈவு இருக்கும் இல்ல? கேள்விக்கிட்ட அவங்க வீரத்தை கட்டுறீங்க. எங்கள் வேலையில் நியாயத்தை கேட்கக்கூடாது. என்ன நியாயம்? ஐயோ 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 ஐயோ! நிறுத்துங்கள். எதிர்க்க தெரியாத ஏழைகள் மீது வெறியாட்டம் நடத்தும் கோழைகளே நிறுத்துங்கள். எதற்காக இந்த கொடுமையை செய்கிறீர்கள்? நீ யார் காரணம் கேட்க? மணிமகுடபுரியின் ஆட்சி பீடம் கட்டளையிட்டு இருக்கிறது. எந்த பீடம் கட்டளையிட்டால் என்ன? இதயத்தை எடுத்தறிந்து விட்ட உன் போன்றவர்களின் அடக்குமுறை வெறியாட்டத்தை யாரும் அனுமதிக்க முடியாது. நீ என்ன அனுமதிப்பது? சீமான் சபை தீர்மானம், அரசர் உத்தரவு, திவான் கட்டளை, எங்கள் சவுக்கு நுனிகளுக்கு சரியான வேட்டை. வேட்டையாடுவீர்கள் வீரர்களே, வேட்டையாடுவீர்கள். மக்கள் மாக்களாய் உள்ள வரையில், கோழையின் கண்களிலே அனலுக்கு பதில் புனல் கிளம்பு வரையில், வேட்டையாடப்படும் மனித சமுதாயத்தின் இரும்பு கைகள் உங்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக உயரும் வரையில் வேட்டையாடுவீர்கள். குறைமதி கொண்ட குருடர்களே, நாட்டையாள வழியின்றி மக்களை வேட்டையாடிய நாசகாலர்கள் எல்லாம் சரித்திர பள்ளத்தாக்குகளிலே கள்ளிக்காடுகளை முளைத்து போய் கிடக்கிறார்கள் என்பதை நெஞ்சிலே நிறுத்துங்கள். யாரது? என்ன தகராறுங்க? இந்த பெண் நமது நடவடிக்கைகளை தடுக்கிறாள். என்ன ஆண்மை கொண்ட வீரர்களின் அணிவகுப்புக்கு எதிரே ஒரு அற்ப பெண்ணுக்கு இவ்வளவு தடுத்தமா? தவறான கணக்கு. ராணுவ தலைவரே மிக தவறான கணக்கு. பெண்கள் வெறும் மஞ்சத்து ராணிகள் மட்டுமல்ல, நெஞ்சத்தில் பழி இழற்று விட்டால் கொஞ்சத்தில் விடமாட்டோம் உன் போன்றோர் அதிகாரம் பந்தாய் பறக்கும் வரை. போதும். இப்போது எங்கே வந்தீர்கள்? எங்கள் சொந்தக்காரர்களை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, அம்மா, அப்பா அனைவரையுமே காப்பாற்ற வந்திருக்கிறோம். ஆண்டவனுக்கு விரோதமாக இல்லை, அன்புக்கு தோழர்களாக. எதிர்ப்பவர்களை கொல்லுங்கள், தீமுட்டுங்கள். அழியட்டும் பிடிக்கா நகரம், அழியட்டும் பிடிக்கா நகரம். ஐயா சீமானே, எங்க குடிசைகளை எல்லாம் நாசப்படுத்தி விட்டு எப்படி வாடுறோம் வதைகிறோம்னு வேடிக்கை பார்க்க வந்தீங்க? இல்லை ஐயா, இந்த சீமான் உங்கள் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். நல்லா ஓ உத்தர ஐயா, எல்லாரும் ஏந்திரிச்சு வாங்க ஐயா. ஒருத்தர் அல்லி, பரவாயில்லை, உட்காரல்லி. நீங்கள் உட்காருங்க. என்ன இருந்தாலும் மன்றத்தின் நிர்வாக தலைவி நான் அல்லவா உனக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அப்படி சொல்லாதீர்கள். என்றைக்கு சீமான் சபையில் உங்களை பார்த்தேனோ, என்றைக்கு உங்கள் ஆவேசம் நிறைந்த அழகு மொழிகளை கேட்டேனோ, என்றைக்கு மக்கள் நலத்துக்காக ஒலித்த அந்த வீர குரலை ரசித்தேனோ, அன்று முதல் உங்களுக்கு மரியாதை செலுத்தும் அடிமையாகிவிட்டேன். அடிமை? அடிமைத்தனம்? அந்த வார்த்தையை அள்ளி உச்சரிப்பதா? அடிமைகள் பலவிதம். அதிகாரத்துக்கு அடிமை, அன்புக்கு அடிமை, வற்புறுத்தி திணிக்கப்படுகிற அடிமைத்தனத்துக்கும் வலிந்து ஏற்றுக்கொள்கிற அன்பின் அடிமைக்கும் நிறைய வேறுபாடு உண்டல்லவா? புதுமை பித்தரை,
வாருங்கள், உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் வருகிறீர்களா? ஆமா. தலைநகரில் ஏதாவது புதிய செய்திகள் உண்டா? அதுதான் தாமதமா? இல்லை, எல்லாம் வழக்கம் போல்தான். இப்படி ஒரே வட்டத்துக்குள் சுற்றி கொண்டிருக்கிற அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடிக்கவில்லைதான். மாற்றத்துக்காக தான் வேட்டைக்கு வருகிறேன். என்ன பெரிய மாற்றம்! நாட்டில் மனிதர்களை கொல்கிறீர்கள், காட்டில் மிருகங்களை கொல்கிறீர்கள். இது ஒரு மாற்றமா? வேட்டையும் சலித்து போனால் வனமாளிகைக்கு வருகிறேன். வேறு வழி? ஆமா, நான் ஒன்று கேட்கிறேன். முன்பெல்லாம் வனமாளிகைக்கு வருவதற்கும் இப்போது வருவதற்கும் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? என்ன பார்க்கிறீர்கள்? யாரை தேடுகிறீர்கள்? பஞ்சியை. ஏன்? தண்ணீர் தொட்டியில் தாமரை மலரை கொண்டு வந்து போட்டது யார் என்று கேட்க. தாமரை மட்டும்தானா? நீலூர் பழத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? ரோஜா கூட மிதக்கிறது. ஏதோ முல்லை, ஏதோ காந்தள் மலர். கலாராணி. ராணி என்று கூப்பிடுங்கள். ராணி. ராஜா. நான் வந்த பாதை மான் வந்தது, தேன் தந்த போதை ஏன் தந்தது, கண்ணென்ற வாசல் கதவை திறந்து பெண் என்ற தெய்வம் முன் நின்றது. நான் வந்த பாதை மான் வந்தது, தேன் தந்த போதை ஏன் தந்தது, கண்ணென்ற வாசல் கதவை திறந்து பெண் என்ற தெய்வம் முன் நின்றது. கவியொன்று சொல்ல பொருள் தேடுகின்றேன், ஒரு வார்த்தை உருவாக தடுமாறுகின்றேன். கவியொன்று சொல்ல பொருள் தேடுகின்றேன், ஒரு வார்த்தை உருவாக தடுமாறுகின்றேன். நீரோடை வந்து பாயாத நிலமா, நீரோடை வந்து பாயாத நிலமா, நிழல் மேகம் ஒருபோதும் கழுவாத நிலவா. நான் வந்த பாதை மான் வந்தது, தேன் தந்த போதை ஏன் தந்தது, கண்ணென்ற வாசல் கதவை திறந்து பெண் என்ற தெய்வம் முன் நின்றது. இடை என்ற கொடியின் நடை காண வேண்டும், இதழோரம் இந்நேரம் பனி பெய்ய வேண்டும்.
இடை என்ற கொடியின் நடை காண வேண்டும். இதழோரம் இந்நேரம் பனி பெய்ய வேண்டும். இரவென்ற பள்ளி வா என்று சொல்லி, இரவென்ற பள்ளி வா என்று சொல்லி, உறவென்ற கல்வி நான் சொல்லவா. நான் வந்த பாதை மான் வந்தது, தேன் தந்த போதை ஏன் தந்தது. கண்ணை மான் வந்தது. நிறுத்திய அனந்து, நீ வந்த பாதையில மான் வராதியா? வேற என்ன வரும்? மந்தி தான் வரும். மந்தியா? இந்த பாரு, இந்த பாதையில நானும் நீயும் தான் மாறி மாறி வர்றோம். முந்தி பிந்தி வச்சா மந்தி வரும். நான் சொல்றேன். இந்த வண்டி இரு, எனக்கு கெடு சொல்ல போறியா இல்லையா? கெடுதானே சொல்லிடுறேனே. இந்த வருஷம் தை மாசம் 20ஆம் நாள் கால 10 நாளையோட ஐயோ உன் கெடுவே முடியுறியா? வண்டி என்ன பிடிக்கலன்னா காரணத்தை சொல்லு. எனக்கு என்ன அழகு இல்லையா, ஆற்றல் இல்லையா, விவேகம் இல்லையா, இல்ல வீரம் இல்லையா? இந்த 4மே உங்ககிட்ட கிடையாது. ஒண்ணுமே கிடையாதா? கிடையாது கிடையாது. என் அழகு கிடையாலும் சொல்ல தேவையில்லை, என் ஆற்றல் கிடையாலும் கேட்க தேவையில்லை, என் விவேகத்துக்கு கிடையாலும் விளக்க தேவையில்லை, வீரத்துக்கு கிடையாலும் இதோ கை நாட்டு. யார பார்த்து கை நாட்டுங்கிற? என் பெருமை பத்தி உனக்கு தெரியாது? என்ன பார்த்து ஊரே சிரிக்குது, ராஜா சிரிக்குது, திவான் சிரிக்குது, சீமான்கள் சிரிக்குது, உங்க அண்ணன் சிரிக்குது, இதோ நீ சிரிக்குது. அப்புறம் என்ன? பைத்தியத்தை பார்த்து கூட தாங்க 10 பேர் சிரிக்குது. ஆமா, நான் பைத்தியம் தான். உன் பைத்தியம் பிடிச்ச அலையிறேன் நானு. நம்ம கல்யாண விஷயம் என்ன ஆச்சு? கல்யாணம் தானே. நீ இருக்கியே அனந்து கிடையாதா? அவ கண்ணத்தை கொடுப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் கண்ணத்துல கொடுத்துக்கிட்டு இருந்தா. இப்ப அதையும் நிறுத்தி சும்மா போறாளே. நான் வந்த பாதை வான் வந்தது. விகடகவி, நான் வந்த பாதை. வேந்தரைங்க உள்ளே சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். சிவபூஜையா? அரசருக்கு பக்தி எப்போது வந்தது? அது வந்து ரொம்ப நாளாச்சே. வெளியே உலாத்தெல்லாம் கூட்டிட்டு போகுது பக்தி. அப்படியா? பார்த்து உள்ளே இட போய் சிவபூஜை, கரடி நுழையக்கூடாது என்பார்கள். ஜாக்கிரதை. இது கரடி அல்ல, காண்டாமிருகம். நான் வந்த பாதை மான் வந்ததே. கண்கொள்ளா காட்சி. ராதாகிருஷ்ணன், ரதி மன்மதன், சுபத்ரா அர்ஜுனன் அனைவருமே தோற்றுவிட்டனர். இப்படி ஒரு வனதேவதை மணிமகுடத்தின் மகாராணியாக வரப்போகிறார்கள் என்பதை மகாராஜா என்னிடம் சொல்லவில்லையே. இப்பதான் என்ன சொன்னதாக நினைச்சுக்கிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாக்குறது தானே. உடனே உடனே வேறு வேலையே இல்லை. வேந்தரின் திருமணத்திற்காக மணிமகுடபுரி சாம்ராஜ்யமே விழா கோலம் கொள்ளும். விழா கோலம், வாழ்த்து முழக்கம் இவைகளோடு விவாகத்தை முடிக்க வேண்டியது. பிறகு தேனிலவை அனுபவித்து வாருங்கள், திரைகளோடு தெவிட்டாத இன்பத்தை சுவைத்து வாருங்கள் என்று திருமண மக்களை தூர தேசங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது. அங்கே அன்பு கோபுரம் எழும், இங்கே நமது ஆலய கோபுரம் எழும். அங்கே பாசமும் நேசமும் நிறையும், இங்கே பகையும் படையும் குவியும். அருமையான திட்டம். அரசன் தேர்நிலவை கழித்து விட்டு திரும்புவதற்குள் வேண்டிய நாட்டான் கொடி இங்கே பறக்க வேண்டும். அதன் நிழலிலே நின்று திவான் குணசீலர் இந்த மணிமகுடபுரியின் சர்வவல்லி பொருந்திய மன்னராக அதிகாரம் செலுத்த வேண்டும். என்ன குணசீலரே, சரிதானா? தங்கள் சித்தம் தெய்வத்தின் சித்தமே அதுதான். உடனே சென்று திருமண ஏற்பாடுகளை துரிதப்படுத்துங்கள். இதோ இப்பொழுதே வருகிறேன். சரியான பதவி வரியம். இலவு காத்த கிளி போல, கண்ணாடியில் நிலவு பார்த்த குழந்தை போல ஏமாறப் போகிறான் பாவம். ஆண்டவா, நமது எச்சரிக்கையை மதிக்காமல் ஏழைகளின் குடிசைகளை தீக்கிரையாக்கிய அக்கிரமக்கார அரசனுக்கு தேசமே திருவிழா கொண்டாடுகின்ற அளவுக்கு திருமணமாம் கூடாது. அந்த நாசகாரனின் திருமணம் நடக்கவே கூடாது. தடுக்கும் மார்க்கம் அரசனை மணந்து கொள்ளப் போகும் அந்த பெண்ணையே தூக்கி வந்து விட வேண்டும். அதுதான் சரி. அப்போதுதான் முற்றிப்போன நெற்கதை போல் அந்த மூர்க்கனின் தலை அவமானத்தால் கவிழும். பலாத்கார முறை அல்லவா? 5000 குடிசைகளை அழைத்தானே பாவி, அது மட்டும் அமைதியான முறையா? பலாத்காரத்துக்கு இடமளிப்பது புராணத்திலே பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தது போல கொடுத்தவரையே திருப்பி தாக்கும். அப்படியானால்
அந்த சண்டாளன் கல்யாணத்துக்கு சந்தனம் கரைத்துக் கொண்டு போக சொல்லுகிறாயா? கவிஞரே, எழ வேண்டிய குமுறல், ஏற்பட வேண்டிய அதிர்ச்சி எதையுமே உன்னிடம் காண முடியவில்லை. ஒவ்வொரு தடவையும் எதற்காகவே வாதாடி கொண்டிருக்கிறாய். கவிஞரே, ஆற்று வெள்ளம் வெளிப்படையாக கரையை உடைக்கும். அதிலே கண்ணுக்கு தெரியாத சுழலும் இருக்கும். நான் இரண்டாவது வகை சுழல். ஆமா, சுழல்தான். அல்லி பொன்னிடதான், இவன் சுழலேதான். கவிஞரே, எனக்கு கிடைத்துள்ள செய்திகளின்படி இவன் எதிரியின் கையாளோ என்று சந்தேகப்படுகிறேன். தவறான எண்ணம். தகாது கவிஞரே, தகாது. நான் சந்தேகத்துக்குரியவன் அல்ல, சதிகாரன் அல்ல. மணிமகுடபுரி மக்களின் மேன்மைக்காக என் உயிரை தரவும் தயங்க மாட்டேன். தாயின் மேல் ஆணை, தந்தை மேல் ஆணை, தூய என் மொழியின் மீது ஆணை. நான் குற்றமற்றவன், கொள்கையிலே பற்றுக் கொண்டவன், அதற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய நெஞ்சு பெற்றவன். புதுமை பித்தவை, கவிஞர் அவசரப்பட்டு எதையும் சொல்ல மாட்டார். பொன்னழகரே, நான் மக்கள் மன்றத்துக்கு பகைவன் அல்ல என்று நிரூபித்துக் கொள்வதற்கு எனக்கு எந்த வழியுமே தோன்றவில்லை. இருப்பது ஒரே வழிதான். அரசனுக்கு மனைவியாக போகும் அந்த பெண்ணை தூக்கிக் கொண்டு வர வேண்டியது உமது பொறுப்பு. தலைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிபவர்களே இந்த மன்றத்தின் உண்மையான உறுப்பினர்கள். சரி, என் மீது உள்ள களங்கத்தை போக்கிக் கொள்ள அந்த முயற்சியில் ஈடுபடுகிறேன். வருகிறேன். வந்து என்ன அல்லி? சோதனையில் வெற்றி பெற்று விரைவில் திரும்புங்கள். என் வெற்றியை நீ ஏன் விரும்புகிறாய்? மணமகளை கொண்டு வரும் முயற்சியில் எப்படியாவது. நீயும் அப்படித்தான் கட்டளை இடுகிறாயா? கட்டளை அல்ல, உங்கள் மீது உள்ள களங்கம் போக வேண்டும், மீண்டும் உங்களை காண வேண்டும் என்ற ஆசை. சரி, வருகிறேன். மணிமகுடபுரியின் எதிர்கால மகாராணிக்கு வணக்கம். நாளைய திருமணத்திற்கான ஆடை அணிகள் இவை. சம்பிரதாயப்படி அளிக்கப்படும் அரசாங்க சன்மானம். மேலும் ஏதேனும் தேவைப்பட்டால் தெரிவிக்கிறேன். மகிழ்ச்சி. வாழ்க. வருகிறேன். வைரத்தின் ஜொலிப்பு, வைடூரியத்தின் சிரிப்பு, தங்க இழை ஓடுகின்ற பட்டாளைகளின் தகத்தகாயம் எங்கே அடி பார்த்திருக்கிறாய்? இதையெல்லாம் மயக்கம் வருகிறதா? பழி வாங்கும் வேலையில் தயக்கம் பிறந்து விட்டதா? மன்னனின் புதிய நேசம் அண்ணனின் பழைய பாசத்தை விரட்டி விட்டதா? சுயநலக்காரி, என்னடி திகைக்கிறாய்? என்ன விழிக்கிறாய்? இல்லை, முடியாது. நான் அரசனை மணந்து கொள்ள மாட்டேன். என் அண்ணனை கொன்றவனை மணந்து கொள்ள மாட்டேன். மணந்து கொள்ள மாட்டேன். அஞ்சி, கலாராணிக்கு கொடுக்கும் பாலில் இந்த மயக்க மருந்தை கலந்துவிடு. அரசே, யாருக்கும் தெரியக்கூடாது. கலாராணி, இன்னும் உறங்கவில்லையா? உறக்கம் எப்படி வரும்? கைதிகளுக்கு கடைசி நாள் இரவும், கல்யாணமாகிறவர்களுக்கு முதல் நாள் இரவும் உறக்கம் வராது என்பார்கள் இல்லையா? அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எதை பற்றி? நான் கைதாகி விடுவேனோ என்பதை பற்றி. என் உயிரையே சிறைப்பிடித்து விட்டு இப்படி வேறு கற்பனை செய்கிறாயா? அரசே, கலா, கலா, ஏன் கலக்கம்? ஒன்றுமில்லை. அனாதை போல் ஓடி வந்த எனக்கு வாழ்வளித்த உங்கள் பெருந்தன்மையை நினைத்தேன். வறண்டு போன என் வாழ்க்கைக்கு நீ அல்லவா வண்ணமலர் சோலையாக வந்தாய். ராஜா, ராணி, கலா,
நான் என் அறைக்கு போகிறேன். தூங்க முயற்சிக்கிறேன். சிறிது நேரம் பொறுத்து வந்து பார்க்கிறேன் நீங்கள் தூங்கிவிட்டீர்களா என்று. வரட்டுமா? அரசே, கலா, இரவில் விடைபெற்றுக் கொள்வது இன்றோடு கடைசி. நாளை முதல் இந்த உலகம் இல்லை, இனிமையான சொர்க்கம். கலா, வரட்டுமா? பழிக்கு பழி. உன் நினைவிலே எழுந்த கனவுகள் எத்தனை, நெஞ்சிலே எழுந்த இன்ப கோட்டைகள் எத்தனை, அனைத்தையும் அழைத்துவிடப் போகிறேன். பாவம், பொழுது விடிந்தால் திருமணம். மணமல்ல நான் விரும்புவது, அரசனின் பிணம். அரசனின் பிணம். புயல் வீசிக் கொண்டிருந்த என் வாழ்வில் உன் புன்னகையால் ஒளி சேர்த்தாய். அந்த புன்னகையை நான் பறித்துக் கொள்ளப் போகிறேன். அமைக்கப்பட்ட சோதனைக்குரிய பொருள் உள்ளே மயக்கத்தோடு கொண்டிருக்கிறது. அப்படியா? இப்போதுதான் எனக்கு நிம்மதி. அல்லி, நான் வருகிறேன். எங்கே போகிறீர்கள்? எங்கே என்னை சந்தேகப்படாதவர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்தை தேடி. நாடு வாழ, நலிவு தீர நான் என்னையே தியாகம் செய்து கொள்ள தீர்மானித்து விட்டேன். தனி ஒருவராக நின்றா? இல்லை, இந்த மக்கள் மன்றத்தின் கிளையாக நின்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிற வேலை நானே தனியாக செய்து முடிக்கக்கூடிய வேலைதான். திவான், குருநாதர், சீமான் சபை இவர்களால் ஆட்டி வைக்கப்படும் அரசன் என்ற பொம்மை, இதற்கான விளக்கங்களை எல்லாம் மக்களுக்கு அளிக்கும் வகையில் மணிமகுடம் என்ற ஒரு ஏடு துவங்கப் போகிறேன். அதை இங்கிருந்து கொண்டே செய்யலாமே? இல்லை, மன்னித்து விடு. தலைவரிடம் என்னுடைய முடிவை சொல்லு. நான் வருகிறேன். ஏன் அல்லி இவ்வளவு வாட்டம்? அல்லி எப்போது வாடும் என்று கவிதை எழுதுபவர்களை கேட்டு பாருங்கள். ஒரே புதிராக இருக்கிறது. நீ எப்படி இங்கு வந்தாய்? நாளைக்கு மகாராணியாக போகிறவளை அல்லவா தூக்கி வர சொல்லி மக்கள் மன்றம் கட்டளையிட்டது? நான் தான் அக்கா அந்த மகாராணி. என் உடைகளை பார்த்தாலே உனக்கு தெரியவில்லை? பூங்கொடி? நான் இப்போது பூங்கொடி அல்ல, கலாராணி. அண்ணனை கொன்ற அக்கிரம காரணி மணந்து கொள்ள எப்படி உனக்கு மனம் துணிந்தது? சகோதர பாசத்தின் உணர்ச்சிகள் உன் ரத்தத்தை விட்டு எப்படி ஓடி போய்விட்டன? அப்பா, கூட கோபுரங்களும் மாட மாளிகைகளும் கொள்கை பற்றற்ற கோழைகளைத்தான் மடக்கிவிடும். கூட பிறந்த அண்ணன் தங்கை உறவை கூடவா அழித்துவிடும்? அக்கா, அவசரப்படாதே. உன் தங்கையை தவறாக எடை போடாதே. என் கண்ணெதிரிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டான் அண்ணன். அவன் ரத்தத்தை எடுத்து நான் வைத்துக் கொண்ட திலகத்தின் ஈரம் இன்னும் காய்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. மன்னன் மணிமாறனை என் கையாலேயே கொல்லுவதென்று சபதம் செய்தேன். அதற்காக மாயவனை விரித்தேன். அவனும் சாக வேண்டும், நானும் தப்பிவிட வேண்டும். அதற்காக காத்திருந்தேன். என்னை மட்டும் இங்கு தூக்கி வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் மன்னனின் பிண ஊர்வலம் அல்லவா நடந்திருக்கும். அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விட்டீர்களே. பூங்கொடி, பூங்கொடி, அப்பா எப்படி இருக்கிறார்? அவர் காலை ஒடித்து விட்டார்கள் பாவிகள். அவர் எங்கு போனார், என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. நம் குடும்பம் இப்படி ஆகும் என்று நான் நினைக்கவே இல்லை அக்கா.
கவலைப்படாது. நாட்டுக்காக நமது குடும்பம் சீரழிந்தது என்ற செய்திதான் எதிர்காலத்துக்காக நாம் சேர்த்து வைக்கும் சொத்து. அல்லி, இவள்தான். தெரியும், எல்லாவற்றையும் இங்கே நின்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அம்மா பூங்கொடி, கவலைப்படாதே. உன் எண்ணம் ஈடேற எல்லா ஏற்பாடுகளையும் நானே செய்து தருகிறேன். மணிமகுடம், தோழர்களே, நமது தலைவர் வாழ்கொண்டு சாதிக்க முடியாத காரியத்தை இந்த தாழ் கொண்டு சாதிக்கப் போகிறார். என்னங்க, பத்திரிகை எல்லாம் சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க. ஆமாண்டா ஆமாண்டா. டேய் டேய், நீ மேல தெருவுக்கு போ. டேய், நீ கீழ தெருவுக்கு போ. டேய், நீ வடக்கு தெருவுக்கு போ. நான் மேற்கு தெருவுக்கு போ. டேய் உலகப்பா, நீ வந்து இது மாலவீதிக்கு போடா. வஞ்சி, நீ ராஜவீதி. நல்லான், அரசே, நீங்களா? நான் தான். தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, திண்ணைக்கு திண்ணை இந்த பத்திரிகை பரவ வேண்டும். மணிமகுடம் பத்திரிகை படிக்காத ஆட்களே நமது நாட்டில் யாரும் இருக்கக்கூடாது. புறப்படுங்கள். எங்கே எனக்கும் பத்திரிகை கொடுங்கள். இதைத் தொடர்ந்து பல பயங்கர செய்திகள் வெளிவரும். யாரும் பயந்து விடாதீர்கள். இதோ இந்த ஓலை அரசன் இறந்து விட்டான் என்று அறிவிக்கின்ற ஓலை. உலகப்பா, இதை கொண்டு போய் திவானிடம் சேர்ப்பித்து விடு. ஐயோ, ஏன் அரசை அப்படி அறிவிக்க வேண்டும்? வேண்டாம் அரசே, வேண்டாம். துரோகிகளை கண்டுபிடிக்க, சீமான் சபையின் கண்களை திறக்க எனக்கு வேறு வழி இல்லை. உலகப்பா, உடனே புறப்படு. நாமும் புறப்படலாம். கோவில் கட்ட கொற்றவன் கையெழுத்திட்டது உண்மைதானா? ஆலயம் கட்டும் தீர்மானத்திற்கு அரசர் சம்மதிக்கவில்லை என்பதை திவானும் குருநாதரும் மறுக்க முடியுமா? மக்கள் மத்தியிலே மாபெரும் உண்மைகள் மறைக்கப்படுகின்றன. மக்களை ஏமாற்றி மக்களுக்கு தெரியாமல் மக்களிடையே குழப்பம் வந்து கொண்டது ஒரு கும்பல். ஈமான் சபையை ஏமாற்ற திட்டமிட்ட சதி. திட்டமிடுபவர் குருநாதர், நடத்தி வைப்பவர் திவான். உண்மைதானா மணிமகுடம்? கல்யாண பெண்ணில் காணவில்லை. ஆலயம் கட்டும் தீர்மானத்தில் அரசன் கையெழுத்தே போடவில்லை என்று இதோ மணிமகுட ஏற்றில் பயங்கரமான பிரச்சாரம். ஆமா, அதனால் நாளை சீமான் சபை கூட்டத்துக்கு அரசன் வந்தாக வேண்டும். ஆலயம் கட்ட சம்மதம் தந்தாக வேண்டும். உடனே வனமாளிகை சென்று அரசனை அழைத்து வர வேண்டியது உமது பொறுப்பு. யார் இவன்? குருஜி, மணிமகுடம் எங்கெங்கே யார் யார் விற்கிறார்களோ அவர்களையெல்லாம் கைது செய்யுமாறு திவான் அவர்கள் உத்தரவு. அப்படி கிடைத்தவர்களில் இவன் 10வது ஆள். உனக்கும் இந்த பத்திரிகைக்கும் என்ன சம்பந்தம்? இதன் ஆசிரியர் புதுமைப்பித்தன் எங்கே இருக்கிறார்? இந்த ஆசாரியார் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுல தெருவில் படுத்து கிடந்தேன். உன்னைய மாதிரி ஒரு ஆள் வந்தான். ஏழை, இந்த மணிமகுட பத்திரிகை வித்து சுட்டெல்லாம் நீ வச்சுக்கிறான்டா. அந்த மாதிரி நான் மணிமகுடம் வித்துட்டு இருக்கேன். அவ்வளவு எனக்கு தெரியும். இந்த ஆள்ல பொருள் கட்சி வந்துட்டு நான் வரேன். இவனை உடனே கைது செய்து பூட்டி வையுங்கள். பூட்டி வை, பொட்டிக்குள்ளே. ஆபத்து, ஆபத்து. என்ன ஆபத்து? அரசன் நாட்டை விட்டு வெளியேறி விட்டார். பதவியை துறந்து விட்டார். என்ன? அரசர் கொடுத்து விட்டு போல கடிதம் இதோ இங்க கொண்டு. அன்புள்ள திவான் குணசீலருக்கு நாட்டிலே பயங்கரமான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. உதாரணம், மணப்பெண் காணாமற் போன மாயம். இந்த அவமானம் போதும் எனக்கு. மேலும் புரட்சிக்காரர்கள் கையில் சிக்கி சீரழிவதை விட ஓடிவிடுவதே மேலல்லவா? பதவியை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே துறந்து வேறு உலகுக்கு செல்ல முடிவு கட்டிவிட்டேன். என் ஆத்மா சாந்தி அடைவதற்கான சடங்குகள் எல்லாம் குருநாதரை கொண்டு நடத்தி வையுங்கள். மணிமாறன், மணிமகுடத்தின் மாஜி மன்னன். நம்முடைய திட்டங்கள் எல்லாம் கவிழ்ந்தன. இந்த செய்தி வெளியே தெரிந்தால் போதும், சீமான்களே நமக்கு எதிர்ப்பாக கிளம்பி விடுவர். புரட்சி கூட்டத்தின் கை ஓங்கிவிடும். நாம் எல்லாம் சிறை கூட்டங்களைத்தான் அலங்கரிக்க வேண்டி வரும். அதற்கும் சிறையிலே இடமில்லை. 1000 பேரை அடைக்க வேண்டிய சிறைகளில் அநேகம் பேரை அடைத்து வைத்திருக்கிறோம், ஆடு மாடுகளை போல. பரவாயில்ல, இவங்க உள்ள போட்டா அவங்கள வெளியில் விட்டுலாம். எப்படி திவான், ஒரு தேசத்திலே இது போன்ற தேய்ந்து போனதுகள் கொஞ்சம் தெளிவு பெற்று விட்டாலே பிறகு எப்பேற்பட்ட இரும்பு ஏகாதிபத்தியங்களும் தூள் தூளாகிவிடும். நமது எதிர்கால திட்டங்களுக்கு இவைகளை எல்லாம் வளர விடுவது நல்லதல்ல. இந்த நேரத்திலே தான் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமாமா, இந்த நேரத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பொல்லாத நேரம். குருஜி, மேலும் மேலும் என்னை பயமுறுத்தாதீர்கள். அவர் ஏற்கனவே பயந்து போயிருக்காரு சாமி. அரசன் இல்லை என்ற செய்தி தீ போல பரவுவதற்குள் இதற்கு ஒரு சரியான திட்டம் தீட்ட வேண்டும். திட்டம்? ஆமா, அதுவும் நான் தீட்ட வேண்டும். வேற யார் தீட்டுறது?
கிடைத்து விட்டான். காணாமல் போன மன்னன் கிடைத்து விட்டான். குணசீலரே, அரசன் மேலுலகம் செல்லப் போவதாக ஓலையை எழுதியிருக்கிறான் அல்லவா? அப்படியானால் இதோ நமக்கு அரசன் கிடைத்து விட்டான். நம் மனம்போர் ஆட்சி வைக்க ஒரு மன்னன் கிடைத்து விட்டான். ஏய் நாடோடி பயலே, நான் தான் ஜாகிரதை. நாடாளுகிறாயா? நாடுடா நாடு. இந்த தேசத்தின் ராஜாவாக ஆகிறாயா என்று. ராஜா வந்தா ரொம்ப ஆபத்து. என்னடா ஆபத்து? நமது அரசனை போலவே இருக்கிறான். ஏறத்தான் ராஜ உடைகளை போட்டால் அரசனாகவே தோற்றமளிப்பான். இது மாதிரி ஒரு பொம்மை நமது மணிமகுடத்தின் குருவை சில நாட்கள் அலங்கரிக்கட்டுமே. அரசன் வெளியேறினான் என்ற செய்தியை மூடிவிடலாம் அல்லவா? ஏய், இனிமே நீதான் மகாராஜா. ஏன் ஆசா வந்த பெரிய ஆபத்து சாமி. எவை சண்டைக்கு வருவானோ, எவை கோட்டையை வளர்ப்பானோ, எவை வீட்டை வளர்ப்பானோ, எவை நேரம் பார்த்து காலை வாரி விடுவானோ. ஐயோ எனக்கு வேணாம் சொன்ன ராசா வேலை வேணும்டாக்கா. எல்லாம் பெரிய மந்தியாரெல்லாம் சிபாஸ் பண்றதுனால அதோ அந்த குருநாதர் வேலையை பாக்குறேன். குருநாதராக அதான் கஷ்டப்படாம புகழ் வாங்குற வேலை. அடாடா, எவன் வாழ்ந்தா என்ன, எவன் செத்தா என்ன, எவன் நாசமா போனா அம்மளுக்கு என்ன, சம்போ மகாதேவன் சாப்பிட்டு சாப்பிட்டு காலத்தை கழிக்கிறான். இந்த தாடி விசல எனக்கு விட்டு. ஏய் முட்டா, சொல்வதை கேட்கிறேன். நீ ராஜாவாக இரு. மாட்டேன். மறுத்தா என்ன செய்வ? மரண தண்டனை. யாருக்கு? உனக்கு தானே. உனக்கு. இப்போது சொல், மறுத்து மரண தண்டனை அனுபவிக்கிறாயா அல்லது ஒப்புக்கொண்டு பலருக்கு மரண தண்டனை கொடுக்கிறாயா? என்ன? ஓசிக்கிறேன். ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டேன். இனிமே இந்த நாட்டுக்கு நான் தான் ராசா, நீதான் மந்திரி. ஓடிப்போ. மந்திரியாரே, என்ன எல்லாம் கம்மன் இருக்கீங்க? நான் மந்திரியாரே இல்ல மந்திரியாரே. என்னடா மந்திரியாரே, மணிமகுடபுரி ராஜ்யத்துல மாசம் மும்மாறி மழை பெய்தா கேட்டுவிட்டு. சரிதான், சரியான பைத்தியம். அப்பா இப்பதான் தெரிஞ்சு இருக்கு. உலகப்பா, இவனை அரசனாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. பழைய அரசன் எப்படி எப்படி நடப்பானோ பானோ, எப்படி எப்படி உட்காரோ அப்படி எல்லாம் இவன் வேண்டும். சீக்கிரம் கோயில் கல்லாட்டு விளக்கு அரசனை இழுத்துக் போகிறோம். இழுச்சவாயன் வரப்போகிறார். நாட்டு மக்கள் முன்னிலையிலே அரசன் நாயால் ஒரு பிரகடனம், புரட்சிகரமான பிரகடனம். பொதுமக்களே, எனக்கு உடல்நலிவு ஏற்பட்டிருப்பதால் இன்று முதல் அரச பதவியை திவான் குணசீலருக்கு அளிக்கிறேன். தளபதி பலதேவனை திவானாக நியமிக்கிறேன். எப்படி பலதேவ்? இந்த பிரகடனத்தை அரசனே வெளியிடுவான். அதற்கு பிறகு நாடு நம் கையில். அப்படியானால் குருநாதர்? பலதேவா, என்ன இருந்தாலும் குருநாதர் வேங்க நாட்டுக்காரர் தானே. அதிகாரம் நம் கையில் வந்ததும் அவரையும் தொலைத்து கட்ட வேண்டியதுதான். எனக்கு அவசரமான அலுவல்கள் இருக்கின்றன, நான் வருகின்றேன். எப்படி என்னுடைய திட்டம்? அருமையான திட்டம் பலதேவா, மிக அருமையான திட்டம். குணசீலா, கூர்மை கட்டவரே, என்னை ஏமாற்றி நீ நாடாள பார்க்கிறாயா? எத்தனுக்கு எத்தன், இடையிலே ஒரு பித்தன். பார்க்கிறேன் நீ ஜெயிக்கிறாயா நான் ஜெயிக்கிறனா என்று. காலையத்தை கடந்த குணசீலா, நீ கோலையந்த போகிறாயா? அவன் திட்டத்தை உடனே தடுத்தாக வேண்டும். பலதேவா, இன்னமும் கேட்கிறேன், நீ என்னோடு தானே இருக்கிறாய்? நான் எப்போதும் தங்கள் அடிமை. சொல்லுகிறேன் கேள். எந்த போலி அரசனின் வாய் மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற திவான் எண்ணுகிறானோ அந்த போலி அரசனை கல்நாட்டு விழாவுக்கு வரும்போது கொலை செய்துவிட வேண்டும். சரியான முடிவு. ஆனால் கொலை செய்வதற்கு பொருத்தமான ஆள் கிடைக்க வேண்டுமே. பல தடவை உண்மையான மன்னனே நம்முடைய கொலை முயற்சிகளில் இருந்து தப்பி இருக்கிறார். அதனால் இதற்கு மிகப்பெரிய ஆளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த மிகப்பெரிய ஆள் மாலை, தண்டு, கமண்டலம், பக்தி பொருள்கள் மட்டுமல்ல பலதேவா, அவை பழிவாங்கும் படைக்கலங்கள் கூட. இதோப்பா, கல்நாட்டு விழா, அரசன் வருகை, பக்கத்திலே ஒரு பாதுகாப்பு, என்னுடைய திடீர் பாய்ச்சல், அரசன் கொலை, ஒரே கலவரம்.
யாரோ ஒரு இடிச்சவாயிலே நீ கொலைகாரன் என்று பிடிக்கிறாய். வேங்க நாட்டு வெற்றியின் முதற்கட்டம் அங்கே ஆரம்பமாகிறது. சரிதானா? குணசீலா, குள்ளமதி கொண்டவனே, உன் மனக்கோட்டை தரைமட்டம், தரைமட்டம். அரசே, சரியில்லாத உட்கார்ந்து விட்டு விட்டு எக்கச்சக்கமான உட்கார்ந்துட்டு என்ன விஷயம்? அரசே, நகரத்தில் கால் கால் கொடிக்கு கால் எதையா? காலு குடிக்கு கால் உண்டு. பெண்களை பூங்குடி என்று சொல்கிறார்களே, அப்படியான கால் உண்டு. பேர்கள் எங்காத பேர்களுண்டோ அதிகாரத்திலே ராஜபோகத்திலே மங்காத பேர்களுண்டோ. திவான், அரசனின் நிலை எனக்கு மனக்லேசம் தருகிறது. காண சகிக்கலை. உடனே அழைத்து போக ஏற்பாடு செய்யுங்கள். குருஜி, ஆண்டவனின் கோபத்தை தணித்து அரசின் நோயை தீர்க்க வழியே இல்லையா? இன்றோடு தீர்ந்துவிடும். ஆலய கல்நாட்டு விழாவுக்கு அரசர் வருவதாக ஒப்புக்கொண்டு விட்டார். ஆதலால் அரசரை ஆண்டவன் மன்னித்து விடுவார். அந்த பிராணி யார்? அவர்தான் பிரபு நமது குருநாதர். குருநாதரா? குரு நாதர். குரு என்ற பெண்மணிக்கு இல்ல, சிறந்த பக்திமான். நான் யானைன்னா மான் சொல்றேன் மடையா? இது மான் தான். கண்களை பார்த்தாலே தெரிகிறதே. என்ன மான்? வள்ளிமான். காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே மேயாத மான் புள்ளி மேவாத மான் அந்த மானா பின்னந்த மான். இது மாயமான், பொன்மான். ஐயோ ஐயோ, இந்த சோலையிலே இந்த பொன்மான் அப்படியே தனியாக உலாவுவது பார்ப்பதற்கு என்ன அழகா இருக்கிறது. பிராணநாதா, பிராணநாதா, எனக்கு அந்த மானை பிடித்து தாரும். மானை பிடித்து தாரும் பிராணநாத, மானை பிடித்து தாரும். மது எனக்காகவே மாயமாகவே வந்த மது எனக்காகவே மாயமாகவே வந்த மது எனக்காகவே மாயமாகவே வந்த மானை பிடித்து தாரும் பிராணநாத, மானை பிடித்து தாரும். ஏ உலகம் இருக்கேன். எடுதில்லை. தொடுக்கணையை தொட்டேன். தொடுக்கணை என்றால் தொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம். மூச்சோட அரசே, குருஜியை கேலி செய்யாதீர்கள். ஏனா? அவள் பெரியவாள். ஆஹா, என் கையில் இருப்பது என்ன சின்னவாளா? இதுவும் பெரியவாள் தான். உலகப்பா, அழைத்து செல் மன்னரை. வாருங்கள், போகலாம். முடியாது. உணவருந்து வேலை வந்து விட்டது. உணவு 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 உணவுக்கு போகலாம் வா. அதை மறந்துவிடக் கூடாது. சிறகப்பா, பெருமைக்குரிய சீமான்களே, மன்னரை இந்நிலையில் காணும் துர்பாகியம் நமக்கு ஏற்பட்டு விட்டது. அரசரின் உடல்நிலை சீக்கிரம் குணமடைய எல்லாம் வல்ல ஆண்டவனே. ஆண்டவா, இதுதான் வனமாளிகை. மிக்க நன்றி. பூங்குடி, அந்த காரியத்தை சீக்கிரம் முடித்து விடு. சிக்கிக் கொள்ளாது. இதுதான் வனமாளிகை. ஓஹோ, வனத்து மாளிகை. அதோ ஊர்வசி, அதோ. ஊர்வசி. ஓஹோ, ஊர்ல வசிக்கிறதுனால ஊர் வசி. ஆஹா, என்ன மூளை. ஒரு ராஜாக்கு இதுக்கு மேல என்னங்க வேணுங்கிறீங்க? என்னை பத்தி எடுத்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. வணக்கம் பிரபு. கும்பிடுறேன். ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, ரம்பை எல்லாரையும் கூப்பிடு. நான் விளையாடணும். ஐயோ,
அவங்க எல்லாம் இங்க இல்ல, கிராமத்துக்கு கோஷ்டி நடனத்துக்கு போயிருக்காங்க இல்லையா ஊர்வசி? ஆமா ஆமா. இவங்க போலையா? இவங்க போல, இவங்க அம்மா போயிருக்காங்க. நாளைய தினம் நான் சொன்னபடி நீ செய்து விட்டால் இந்த மாளிகையை உனக்கு கொடுத்து விடுவேன். என்னுடைய பாக்கியமே பாக்கியம். இவன் நிறைய பார்த்தா கண்ணாடி மாதிரி தெரியல. உட்கார்ந்து தலை வர போறியா? இல்ல இல்ல, படுத்து உருள போறேன். உருளாத, நீச்சல் அடி நல்லா இருக்கு. உன் குத்தியை காட்டாதே. கத்திய காட்டா. கலாராணி, நீ காப்பாற்றப்பட்டு விட்டாயா? இல்லை, என்னையே நான் காப்பாற்றிக் கொண்டேன். அரசி, கலா, இவன் நீ நெருங்குவதற்கு ஏற்றவனும் அல்ல, உன் நெஞ்சில் நிறைந்தவனும் அல்ல. இவன் ஒரு போலி மன்னன். இவாஞ்சே, இது யாரு? இவதான் இந்திராணியோ? ஆமா, வாய மூடு. பெண்ணே, என்ன அழகு, என்ன அழகு! உன்னுடைய அழக வர்ணிக்க 1000 நாட்கள் படைத்த அந்த ஆதிசேஷனாலே முடியாது. உடம்பா இது? யானை தந்தமா? தங்கத்தை உருக்கி செஞ்சாங்களா? வைர கடசலா? ஆஹா, அழகு சொட்டுது, இனிமை கொட்டுது. இந்திராணி, ஐயோ, அந்த இந்திரன் ரொம்ப கொடுத்து வச்சவையா, எங்க இருக்கா? பார்த்தாயா கலா, இவன் மணிமாறனே அல்ல, அவனைப் போலவே ஒருவன். முழு பைத்தியம். நாளைய தினம் இந்த நாட்டின் உரிமையை இவன் என் கையில் கொடுக்கப் போகின்றான். அந்த உரிமையை நான் உன் காலடியில் வைக்கப் போகின்றேன். எதுக்குங்க சுத்தி வளைக்கணும்? நானே அந்த உரிமையை நேரடியா காலடியில கொண்டாந்து கொடுத்துறேன். சச்சே, பைத்தியம், உமாய். கலா, நான் வருகிறேன். மணிமகுடத்தின் மன்னனாக வந்து நான் உன்னை காண்கிறேன். வஞ்சி, கலாவை கவனித்துக் கொள். நான் வஞ்சியை கவனித்துக் கொள்கிறேன். வா. வஞ்சி, எல்லாம் ஒரே புதிராக இருக்கிறது. ஆமாமா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. தத்தும் கிளி தொத்திக் கொள்ள தாலி கட்ட நேரமில்லை, கட்டி வைக்க யாருமில்லை, தட்டி கேட்க ஆளுமில்லை, நீ தருவதை தந்தால் என்ன? தாலி கட்ட நேரமில்லை, கட்டி வைக்க யாருமில்லை, தாலி கட்ட நேரமில்லை, கட்டி வைக்க யாருமில்லை, தட்டி கேட்க ஆளுமில்லை, நீ தருவதை தந்தால் என்ன? நீ தருவதை தந்தால் என்ன? வருகிறானா? அதற்காக நமது வழிப்பணத்திலே வான வேடிக்கை நடத்துகிறார்கள். மக்கள் சிந்தும் வியர்வியிலே மத்தாப்பு கொளுத்தும் மதோன்மத்தர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்போம். அரசனுக்கு முன்னே அணிவகுப்போம். ஆண்டவனுக்கு ஆலயம் எழுப்புவதில் எமக்கு ஆட்சேபனை இல்லை மன்னவனே. ஆனால் கொடிக்கால் நகரத்தை அழித்த உனது குறைவரி கரங்களால் கோயில் கட்ட கல்நாட்டு விழா நடத்துவதை நாங்கள் மறுக்கிறோம் என்று மறியல் செய்வோம்.
அமைதியான முறை. பாருங்கள், போகலாம். அல்லி, அப்பா, எங்கிருந்தப்பா வருகிறீர்கள்? இது என்னப்பா கோலம்? அதெல்லாம் பிறகு சொல்லுகிறேன். கவலை இல்லை, சாவுக்கு துணிந்தே வந்திருக்கிறோம். எங்களை சுட்டுக் கொன்று எங்களது தினங்களை தாண்டி சென்று பிறகு கல்நாட்டு விழா நடத்தட்டும் உங்கள் அரசன். அரசன் வரும் நேரம் அநியாயமாக சாயாதீர்கள். அரசன் வரும் நேரம் அதை தெரிந்துதான் இங்கு வந்திருக்கிறோம். துப்பாக்கி ஏந்திய பட்டாளம் புடைசூழ, துரோகிகள் ஆலவட்டம் சுழற்ற, தோகையர்கள் நடனத்தோடு துரோகிகளின் துணைவனாம் மணிமாற மகாராஜா கல்நாட்டு விழா நடத்த வருகிறாராம். முழக்கங்கள், போர் முழக்கத்தை. மன்னன் மணிமாறன் ஆட்சி. திவான், யார் இவர்கள் எல்லாம்? இவர்கள் கிடைக்கிறார்கள், அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். என்ன? அப்படியல்ல திவான்ஜி, யாரையும் அலட்சியம் செய்யலாம். என்ன உங்களுடைய குறைகள்? அரசே, குறைகள் ஒன்றல்ல. நீதானே அரசனை கொல்ல முயன்றான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ, இழத்து நாயே, பேசாதே. என்ன பார்க்கிறாய்? ஏன் திகைக்கிறாய்? கதைகளிலே வரும் கதாநாயகிகள் திக்கு தெரியாத கட்டத்திலே விடப்படும் போது நான் எங்கே இருக்கிறேன் என்று வசனம் பேசுவார்களே, அது போல உனக்கும் பேச தோன்றுகிறதா? நீ எங்கே இருக்கிறாய் தெரிகிறதா? இதோ தகதகவன ஜொலிக்கும் மஞ்சள் நிற பட்டு திரைகள், அதை அசைத்து விளையாடும் இளம் தென்றல் காற்றை வரவேற்பதற்கென அமைந்த வைரமிழைத்த பலகணி. அந்த பலகணி வழியே பார்வையை செலுத்தினால் வர்ணங்காட்டி சிரிக்கும் ரோஜா கொல்லை, முல்லை தோட்டம், அவை தந்த மலர் மஞ்சம், மாணிக்க நாற்காலி, மரகத கிளைகள், பாதாமிட்ட பால், பழம், ரசம், பூன், தேன், இவைகள் அத்தனையும் இது மணிமாற மகாராஜனின் மாளிகை என்பதை உனக்கு சொல்லவில்லையா? அது இருக்கட்டும், என்னை இங்கு அழைத்து வர வேண்டிய காரணம்? மணிமகுடத்தின் மன்னனையே காப்பாற்றி இருக்கிறாய், அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டாமா? தேவையில்லை நன்றி எனக்கு. வருகிறேன், விடை கொடுங்கள். பெண்ணே, என் பெயர் அல்லி. அல்லி? அல்லி? அந்த அடங்காப்பிடாரி அல்லி? அவள் அல்ல, அவள் அர்ஜுனன் மனைவி. தெரியும், புரட்சிக்காரி அல்லி, பொன்னழகன் கூட்டத்தைச் சேர்ந்தவள், என்னை கொல்ல வந்த சதி கூட்டத்தின் தலைவி. சதி கூட்டத்தின் தலைவி உண்மை சாவிலிருந்து மீட்டிருக்க மாட்டாள். அப்படியானால் அரசன் சாகக்கூடாது என்பதிலே உனக்கு அவ்வளவு அக்கறை? அதுவும் தவறு. அபவாதமும் வீண்பழியும் எங்கள் மன்றத்தை சேருமே என்று அச்சந்தான். அதனால் தான் மன்னவரே பாய்ந்து வந்த கத்தியை தடுத்தேன். விசாரணை நடைபெறும். அதுவரையில இது உனக்கு ஒரு சிறைச்சாலை மாதிரிதான். இதுதான் நன்றி தெரிவிக்கும் அழகோ? அரண்மனைக்காரர்கள் அழகே தனி அழகுதான். அல்லி, தப்பி ஓட முயலாதே, தலை போய்விடும், ஜாக்கிரதை. நீ இந்த இருக்கிற பொண்ணு பிரயோஜனம் என்ன? அங்க போய் அல்லி அம்மாவை பாரு, பெரிய மறியல் பண்ண இருக்கு. நீ பொரியல் பண்ண கூட லாயக்கல. போமா போமா. அதுக்கு தான் நீ இருக்கிறிய. ஆமா, ஏன மறியல் பண்ண வந்தவங்க எதுக்காக மன்னரை போய் காப்பாத்தணும்? அதுவா, நம்ம புதுமை பித்த மேல அல்லி அம்மாக்கு காதல்.
அதனால மன்னரை பார்த்த உடனே ரெண்டு முகமும் ஒன்னா இருக்குல்ல, உணர்ச்சி வசப்பட்டு காதல் நகத்துல மின்னல் தாரி பாஞ்சிருக்கலாம். அப்படியா? அடடே நீயா? அனந்தோ நான் பெரிய வீரன் அடிச்சேன். என்னடா அங்க போதுற? உங்ககிட்ட நீயா பேச்சு? உங்ககிட்ட தான் பேச்சு. யோ நல்லா, நீ ரொம்ப நல்லா. உன் தங்கச்சிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உன்னை எனக்கு பிடிக்கல, அத பத்தி என்ன? நான் என்ன உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்? ஆமாண்டா. என்ன சொன்ன? அதனாலதான் உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுங்குறேன். முடியாதுடா. யோ வந்தவன் விட்டாதியா? வயசாயிட்டே போதா, அப்புறம் எவனும் கட்ட மாட்டாயா? சரிடா, என் தங்கச்சி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும். விளையாடுறியா? அத கல்யாணம் பண்ணிட்டு நீ சொல்றபடி கேட்கணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் அது சொல்றதை கேள்டா, இப்ப நான் சொல்றதை கேள்டா. வா இந்த பக்கம். வந்தே. வா இந்த பக்கம். வந்தே. என்னது? பாதி ஓலை மீதி ஓலை வேங்க நாட்டுல இருக்குதுடா. இந்த கையெழுத்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா உன்னால்? தெரியல, எவனோ படிச்சு வழி இருக்கிறான். அது தெரியுங்க எனக்கு. இது யாருடைய கையெழுத்துன்னு நீ கண்டுபிடிச்சு சொன்னால்தான் என் தங்கச்ச உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இல்லையே இல்லையே கேள்விக்குறிடா. சரி, இந்த கையெழுத்து யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னா மீதி ஓலையை வேங்க நாட்டில இருந்து கொண்டு வர வேண்டியது என்னுடைய வேலை. இல்லையே இல்லையே கேள்விக்குறி தற்குறி. ஆமா ஆமா, ரெண்டு பேரும் அவங்க வேலையை வெற்றிகரமா. நீ எனக்கு அண்ணன் இல்ல, நீ எனக்கு சத்தான் இல்ல. அத்தான், சத்தான வார்த்தை. அத்தான் சரியான கிறுக்கு. சும்மா இருமா, அப்படிலாம் சொல்லாத. அவன் சாமர்த்தியமான பயமா, பின்னால பாரு அவன் சாமர்த்தியத்தை. நீங்கள் இதுக்கு சிக்கிக் கொண்டீர்களா? நான் தான் சிக்கிக் கொண்டு தவிக்கிறேனே. வா, தப்பிக்க வழி கண்டுபிடித்து விட்டேன். உங்களை பார்த்து எவ்வளவு நாளாகிறது. என்னை பார்க்க வேண்டும் என்ற நினைவே உங்களுக்கு வரவில்லையா? அது இருக்கட்டும். மணிமகோட பத்திரிகையை பற்றி பொன்னழகன் என்ன சொன்னார்? அவருக்கு பிடித்திருக்கிறதா? அதை மாத்திரம் கேட்கிறீர்களே, எனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டீர்களா? கேட்காமலே சில விஷயங்களை புரிந்து உண்டு எனக்கு. அப்படியானால் உங்களுக்கு மனம் இருக்கிறது. மனம் இருப்பதால் தான் மக்களை பற்றி நினைக்க முடிகிறது. அந்த மனதில் புயல், புகட்டல், போர், பூகம்பம் இப்படி மாறி மாறி வேதனைகள் மட்டும் வட்டமிட்டுக் கொண்டிராமல் தீக்கு பதிலாக தென்றலும் நுழைய வேண்டும் அல்லவா? கனல் மட்டுமே கிளம்பும் இந்த கண்களிலே என்று கருதியிருந்தேன். என்னை கவரும் காந்தமும் உண்டு என்று நான் எப்போதோ புரிந்து கொண்டேன். அல்லி, நமது பணிகளுக்கு காதல் ஒரு முட்டுக்கட்டை இல்லை. கால் கொப்பளிக்கும் பாலைவனத்திலே பயணம் நடத்துகிறவர்களுக்கு இளைப்பாற ஒரு பேரிச்ச மரங்கள். அதுபோல் தான் நமக்கு இந்த காதல். இனிமேல் நீங்கள் ஓடி ஆடி உழைக்கும் போதும், மேடை ஏறி முழங்கும் போதும், அடக்குமுறைகளை உடைக்கும் போதும் எனக்காக ஒருத்தி இருக்கிறாள். களைத்த நேரத்திலே களிப்பூட்டுவாள். களம் சென்று திரும்பினால் சாயத்துக்கு மருந்து கட்டுவாள் என்று இதய எழுச்சியோடு நீங்கள் பணிபுரியலாம். சரி, யாராவது வந்து விடுவார்கள். பிறகு சந்திக்கலாம். போய் வா. மறந்து விடாதீர்கள். காத்தடித்த மேகங்கள் போல் கலந்துவிடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆம் தோழர்களே, 5ஆம் படைகள் இங்கேயே உலவுகிறார்கள். அரசரின் கையாட்கள் இங்கேயே இருக்கிறார்கள். 5ஆம் படை? அரசரின் கையாள்? யார் அவர்கள்? என்னமோ சொன்னேன். யாருக்கு பொருந்துகிறதோ அவர்கள் அதை பொருத்தி பார்த்துக் கொள்ளட்டும். ஆனால் ஒன்று, அல்லி, 5ஆம் படை கலையினால் இந்த மன்றம் இப்போதைக்கு அளிக்கப்படலாம். ஆனால் நாளை மறுநாள், அதற்கு பிறகு
மக்கள் மன்றமே தோன்றாது என்று எந்த ஆதிக்க வெறியனாவது மனக்கோட்டை கட்டினால் நிச்சயம் ஏமாந்து போவான். இனி ஒரு முறை பேச சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த முட்டாள் அரசனிடம் இதை ஞாபகப்படுத்த மறந்து விடாதே அல்லி. என்ன அரசனை நான் சந்திப்பதா? அதை யாரும் குற்றம் என்று கூறவில்லை. நீ அவனோடு காதல் உரையாடிக் கொண்டிருந்தாய் என்று யாராவது சொன்னால் கூட நான் தவறாக கருத மாட்டேன் அல்லி. தலைவரே, தங்கள் சகோதரி போல் பாவித்து வந்த என் மீது சதி பேச்சுக்களை வீசுவதின் மர்மம் என்ன? நான் என்ன குற்றம் செய்தேன்? மரண மேடையா, மன்னன் ஆணையா? எதுவாயினும் அஞ்சாமல் போர்க்கொடி உயர்த்தும் புரட்சி கொள்கையிலே இருந்து அணுவும் பின்வாங்கியதில்லையே இந்த அல்லி. பிறகே தலைவரை என் மீது இந்த அபாண்டமான குற்றச்சாட்டுக்கள், அக்கிரமமான பழிகள். உங்கள் தங்கை இது போன்ற தாக்குதல்களை தாங்க மாட்டாள் தலைவரே, தாங்க மாட்டாள். தங்கை புவியாளு மன்னனை காதலனாக எண்ணுகிற ஒரு சதிகாரி எனக்கு தங்கையாக வந்திருக்கிறாள் என்பது இதுவரை தெரியாமலே போய்விட்டது. அரசனின் காதலியா நான்? இல்லை இல்லை, இந்த வார்த்தையை உடனே திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். முடியாது. ஏன் முடியாது? என்னையும் அரசனையும் தொடர்பு படுத்தி அநியாயமான பொய்யை சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நானே நேரில் கண்டேன். அதற்கு சாட்சி நானே தான். உன்னழகா, வாதியை சாட்சியாக வரும் விசித்திரம் எந்த வழக்கு மன்றத்திலும் கிடையாது. அல்லி துரோகி என்பது மறுக்க முடியாத உண்மை. சொல்லாதீர்கள் தலைவரே, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீர்கள். இந்த மன்றத்தில் நாய் போல் பணியாற்றி வந்த என்னை நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாதவள் என்று சொல்லாதீர்கள். துரோகி பட்டம் சூட்டுவதை விட தூங்கும் போது கல்லை போட்டுக் கொண்டு விடுங்கள். என்னையா துரோகி என்கிறீர்கள்? இந்த மன்றம் வலிவும் பொலிவும் அடைய வாழ்க்கையை தத்தம் செய்திருக்கிற என்னையா துரோகி என்கிறீர்கள்? கல்லடியும் சொல்லடியும் பட்டு உயிரை திருணமாக மதித்து உங்களோடு அணிவகுத்து நிற்கும் இந்த அபாக்கியவதி அல்லியா துரோகி? தோழர்களே, நீங்க சொல்லுங்கள், நான் துரோகியா? அல்லி துரோகியா? இந்த அல்லி துரோகியா? இல்லை இல்லை இல்லை. உன்னழகா, இது நிலவு கண்டு சிரிக்காத அல்லி, நெருப்பிலே பூத்த மலர். பரவாயில்லை. தற்போதைக்கு அல்லி